காலம் எப்படி மாறிவிட்டது என்று பார்த்தாயா விக்ரமாதித்யா? ஒரு காலத்தில் சகுந்தலாவுக்கு எந்த வரனும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது 3 இளைஞர்கள் கிடைத்துள்ளார்கள். அத்துடன் அந்த அரக்கன் மிகவும் பலசாலி. சகுந்தலாவை மனமாற நேசித்தார். ஆனால் இப்பொழுது சகுந்தலாவின் திருமணம் யாருடன் நடைபெற வேண்டும்? ராமா, அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் அல்லவா? கவலை கொள்ளாத, இறைவன் பார்த்துக் கொள்வான். வீரபத்திரன், ராஜசிப்பி சூரியகாந்த், இங்கு யாருக்கு திருமணம் நடக்கிறது? தாங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? 3 மாப்பிள்ளை, 1 மணமகள், என்ன நடக்கின்றது? குருதேவா, தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அவர்களிடம் நான் பேசுகிறேன். எதிர்பாராமல் உங்கள் மூவருக்கும் சகுந்தலாவை மணமுடித்து கொடுப்பதாக வாக்கு கொடுத்து விட்டார்கள். உங்கள் மூவரில் யார் சகுந்தலாவை விவாகம் செய்து கொள்வது என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். சகுந்தலாவை திருமணம் செய்வது நான் தான். சகுந்தலாவை நான் தான் மணமுடிக்கப் போகிறேன். சகுந்தலாவை திருமணம் செய்வதற்கு முன்பு என்னிடம் யுத்தம் செய்ய வேண்டும். நான் அன்றே உங்களிடம் சகுந்தலாவை நான் தான் மணமுடிப்பேன் என்று சொல்லி இருந்தேன் அல்லவா? நான் கூறியதை சிறிதும் மதிக்காமல் மீறிவிட்டீர்கள். அதனால் நான் உங்களை கொல்லப் போகிறேன். அவர்களை கொன்று விடாதே. நான் இவர்களை கொல்ல மாட்டேன். இன்று பௌர்ணமி, உன்னை நான் விவாகம் செய்ய போகிறேன். வேண்டாம், வேண்டாம். காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். என் மகளை யாராவது
காப்பாற்றுங்கள். உங்களுக்கு மணமுடிக்க வேண்டிய பெண்ணை அரக்கன் தூக்கி சென்று விட்டான். இனி இந்த விவாகம் நடைபெறாது. சகுந்தலாவை விவாகம் செய்வதை பிறகு பார்க்கலாம். முதலில் அவளை காப்பாற்ற வேண்டும். அந்த அரக்கன் வசிக்கும் குகை எனக்கு தெரியும். நான் அழைத்து செல்கிறேன். வாருங்கள், நம் மூவரும் என் வானரதத்தில் செல்லலாம். அந்த பக்கமாக செல்லுங்கள். அந்த மலையை தாண்டிதான் அவனோட வசிப்பிடம் உள்ளது. நில்! நெல் சகுந்தலாவை விட்டுவிடு, இல்லையேல் உன் உயிரை மாய்த்து விடுவேன். இந்த அரக்கன் அவனோட குகைக்குள் நுழைந்து விட்டால் அவனை அழிப்பது மிகவும் கடினம். வீரபத்ரா, அந்த அரக்கனின் உயிர் அவனோட தாயத்துக்குள் உள்ளது. உங்கள் மூவரில் யாராவது ஒருவருக்கு தான் சகுந்தலா மாலையிடுவாள். மாலையிடப் போகும் மணமகனை அவளே தேர்ந்தெடுத்துக் கொள்வாள்.
எனது கேள்விக்கு பதில் கூறு. சகுந்தலா யார் கழுத்தில் மாலையிடுவாள்? கூறு. என்னுடைய நிபந்தனை நினைவுள்ளதல்லவா? உனக்கு நான் கேட்ட இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தும் கூறவில்லை என்றால் உன் தலையை சுக்குநூறாக உடைத்து விடுவேன். சொல் சொல் விக்ரமாதித்யா, சொல். கூறுகிறேன். சகுந்தலாவிற்கு 3 இளைஞர்களும் உதவி செய்தார்கள். சூரியகாந்தன் தன்னுடைய வான்ரதத்தில் மற்ற இருவரையும் அரக்கன் இருக்கும் குகை வரை கூட்டிச் சென்றான். புஷ்கர் என்பவன் அரக்கனை எவ்வாறு அழிக்க வேண்டும் என்ற விதிமுறையை பற்றி விளக்கமாக கூறினான். அந்த பக்கமாக செல்லுங்கள். அந்த மலையை தாண்டிதான் அவனோட வசிப்பிடம் உள்ளது. வீரபத்ரா, அந்த அரக்கனின் உயிர் அவனோட தாயத்துக்குள் உள்ளது. இந்த இருவரும் உதவி செய்யவில்லை என்றால் சகுந்தலாவை காப்பாற்றி இருக்க இயலாது. இருந்தாலும் இதில் வீரபத்ரன் தான் தனியாக போர் புரிந்தான். தன் உயிரையே பணயம் வைத்தான். சகுந்தலாவை காக்கும் பொருட்டு அந்த அரக்கனை அழித்து அவளையும் காப்பாற்றி இருக்கிறார். மற்ற இருவரும் உதவி செய்தார்கள். ஆனால் உயிரை பொருட்படுத்தாமல் யுத்தம் செய்தது வீரபத்ரன். ஒரு விஷயம் வேதாளமே, ஒரு பெண்ணை எவன் காப்பாற்றுகிறானோ அவன் வசம்தான் அவள் பயப்படுவாள். ஆகையா சகுந்தலாவை மணக்க தகுதி உள்ளவன் வீரபத்ரன் தான். பிரமாதம். சரியான பதிலை கூறிவிட்டாய். முழு விவரத்தையும் கணக்கச்சிதமாக எடுத்துரைத்து விட்டாய். நான் உன்னை மிகவும் மெச்சுகிறேன். நீ மிகவும் திறமசாலி. அரசனுக்கெல்லாம் அரசன். மக்களின் பாராட்டுக்கு நிச்சயம் நீ தகுதி உள்ளவன். பரிபூர்ண ஞானம் உள்ளது. என்னுடைய மற்றொரு நிபந்தனையை மறந்து விட்டாய். பதில் உரைத்தாய் அல்லவா? நான் செல்கிறேன். சென்று விடு விக்ரமா, சென்று விடு. நான் உனக்கு அகப்பட மாட்டேன். உன்னை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டேன். என்னை பிடித்து வர உன்னை யார் அனுப்பினானோ அவன் மிகவும் கொடியவன், மிகவும் மூர்க்கமானவன். நில் வேதாளமே, நீ இல்லாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். நான் தான் இந்த குகையின் நுழைவு வாயில். எனக்குள் தான் நீ நுழைய வேண்டும்.
விக்ரமாதித்யா, அங்கு யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? நான் இங்கல்லவா உள்ளேன். வா வா. வேண்டாம் விக்ரமா, என்னை விட்டுவிடு. நான் வரமாட்டேன். என்ன விக்ரமாதித்யா, எனக்கு பதிலாக யாரை அழைத்து சென்று கொண்டிருக்கிறாய்? நான் இங்கு உள்ளேன். விக்ரமாதித்யா, நீ என்ன செய்தாலும் நான் உன் கையில் அகப்பட போவதில்லை என்றும். தானாக வழிக்கு வர மாட்டான். அதுவும் நல்லதுக்குதான். விக்ரமாதித்யா, இந்த சக்தி வாய்ந்த கணையை என் மேல் தொடுக்காதே. அதை காணும் போது என் உடல் நடுங்குகிறது. வேண்டாம், எனக்கு பயமாக உள்ளது. என்ன விக்ரமாதித்யா, இப்படி செய்து விட்டாய்? தொடுத்த அந்த கடை எப்படி வலிக்கிறது என்று தெரியுமா? படக்கூடாத இடத்தில் பட்டு விட்டதா? இப்பொழுது என்னால் உட்காரவோ படுக்கவோ இயலாதே. சரி, அதை விடு. பத்ரகாலனிடம் செல்வதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். அந்த நேரத்தை கழிப்பதற்கு நான் ஒரு யுவதியின் கதையை கூறுகிறேன். அவளின் பெயர் ஹீராவதி. அவள் துர்க்கையின் பரம பக்தியோடு. அடிப்பட்ட இடத்திலேயே அழுத்துகிறாய். நீதானே கதையை எழுதாய். என் பிராணனை வாங்குகிறாய். மகா துஷ்டன். அது சரி, நான் என்ன கூறினேன்? அந்த ஹீராவதி அன்னை துர்க்கையின் பக்தை. வெயிலோ மழையோ, புயலோ காற்றோ, ஆனால் துர்க்கையை தரிசிப்பதற்கு அவள் கோயிலுக்கு வந்து விடுவாள். அது மட்டுமல்லாமல் கிராமத்து மக்கள் அவளை துர்க்கையின் குழந்தையாகவே கருதினார்கள். இப்படி இருக்கையில் ஹீராவதி அன்னை துர்க்கைக்கு ஆரத்தி பாடினாள். ஜெய் அன்னை துர்க்கையை போற்றி. அன்னை துர்க்கையின் தங்கச் சிலையா? அந்த சிலையை களவாடி வாருங்கள். ஓடுங்கள், ஓடுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள். ஓடுங்கள், விரைவாக. மிகவும் மோசமானவர்கள். நிற்காதீர்கள், ஓடுங்கள், 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 ஓடிவிடுங்கள். வந்துவிட்டார்கள், ஓடிவிடுங்கள், ஓடுங்கள். விலகிச் செல்.
நெருங்காதே. நான் உன்னை இந்த சிலையை எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டேன். நீ என் அன்னையின் சிலையை எடுத்து செல்லக்கூடாது. அதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். என்னை தடுக்காதே. அந்த மங்கையை பிடியுங்கள். அவளை விடாதீர்கள், பிடியுங்கள். அந்த சிலை நமக்கு வேண்டும். விடாதீர்கள். செல்லுங்கள். யாராவது காப்பாற்றுங்கள். அந்த சிலை நமக்கு வேண்டும். விடாதீர்கள். செல்லுங்கள். ஓடாதே. ஓடி ஓடி அழுத்து விட்டது. அந்த சிலையை என்னிடம் கொடு, இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன். நான் என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர என் அன்னையின் சிலையை உன் போன்ற கல்வரிடம் நான் கொடுக்க மாட்டேன். இவளை கொன்று அந்த சிலையை பறியுங்கள். செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள் ஊரர்களே. அவளை கொன்று அந்த சிலையை கைப்பற்ற வேண்டும். சீக்கிரம் வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். அவளை தடுக்க வேண்டும். குதித்து விட போகிறாள். சீக்கிரம் வாருங்கள். சந்திரபாகா, நான் இந்த செயலுக்காக உங்கள் இருவரையும் நிச்சயம் பழி வாங்குவேன். சந்திரபாகா, என் தந்தை வைத்தியர்தான். அவரிடம் அழைத்து செல்லலாம். வாருங்கள். வாருங்கள், செல்லலாம். அந்த இருவரின் வீரத்தை கண்டாயா? அந்த இருவரும் தன் உயிரை பணயம் வைத்து ஹீராவதியை காப்பாற்றினார்கள். விக்ரமா, அந்த இரண்டு இளைஞர்களும் யார் என்று தானே யோசிக்கிறாய்? அதை நான் உனக்கு கூறுகிறேன். அந்த இருவரும் நண்பர்கள். ஒருவன் சூரியபாகன், இன்னொருவன் சந்திரபாகன். வாணிபம் செய்வதற்காக வந்தார்கள். ஆனால் சிக்கலில் மாட்டிக்கொண்டார்கள். வைத்தியரான ஹீராவதியின் தந்தை அவன் பிழைப்பது மிகவும் கடினம் என்று கூறிவிட்டார். ஆனால் ஹீராவதி நம்பிக்கையை இழக்கவில்லை. ஹீராவதி இரவு பகல் என்று பாராமல் அவனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். அவள் நம்பிக்கை வீணாகவில்லை. அவன் பிழைத்துக் கொண்டான். சந்திரபாகன் சுயநினைவுக்கு வந்தான். இப்பொழுது எவ்வாறு உள்ளது? சற்று நலம்.
அன்னை துர்க்கையின் கோயிலில் தங்களுக்காக பிரசாதம் செய்ய வேண்டியிருந்தேன். தாங்கள் அங்கு சென்று அந்த பிரசாதத்தை விநியோகிக்க வேண்டும். சூரியபாகன் எங்க இருக்கிறார்? எனக்கென்ன? நான் வாணிபம் செய்பவன். இன்று இந்த நகரம், நாளை வேறு நகரம். ஆமாம், தாங்கள் ஈராவதியின் விவாகத்தை பற்றி எண்ணவில்லையா? நல்ல வரன் கிடைத்தால் தானே அவளுடைய விவாகத்தை பற்றி எண்ண முடியும். ஈராவதி மாசற்ற மாணிக்கம். அதிர்ஷ்டம் உள்ளவன் தான் அவளை அடைய முடியும். அப்படி என்றால் தாங்களே ஒரு நல்ல வரனாக பார்த்து கூறுங்களேன். வரன் கிடைத்ததாகவே எண்ணுங்கள். அது யார் என்று கூறுங்கள். என்னை தவிர ஈராவதிக்கு ஏற்றவன் யாரும் இல்லை. அவளை நான் விவாகம் செய்ய போகிறேன். அம்மா தாயே, எனக்கு சந்திரபாகனை மிகவும் பிடித்துள்ளது. இவர் எனக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும். துர்கை அன்னையே, நான் இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணமே இந்த ஈராவதிதான். அவள் என்ன வேண்டுகிறாளோ அதை நிறைவேற்றி வையுங்கள். இந்த பிரேமை என்பது விசித்திரமானது. உண்மைதான விக்ரமா? ஆனால் இதை யாருக்கும் கற்பிப்பதில்லை. ஆனால் அனைவருக்கும் புரிந்து விடுகிறது. சரி, அதை விடு. நான் கதையை கூறுகிறேன். சூர்யபானன் ஹீராவதியை மணமுடிக்க வேண்டும் என்று எண்ணினான். ஆனால் ஹீராவதி சந்திரபானனை தன் இதயத்தில் வைத்து அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், பொதுவாக மக்கள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்ற பழமொழியை கூறுவார்கள் அல்லவா? அதை மனதில் வைத்துக் கொண்டு ஈராவதியை மணமுடிக்க அவளுடைய தாய் தந்தையை சந்திக்க சென்றான். இப்பொழுது இருக்கும் காலங்களில் சூரியபாகனை போல் ஒரு பையன் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டான். என்ன? நான் தங்கள் இருவரிடமும் ஒரு முக்கிய விஷயத்தை கூற வேண்டும். நான் உன்னை மனமாற நேசிக்கிறேன். உன்னை விவாகம் செய்யவும் எண்ணுகிறேன். நீ என்னை விரும்புகிறாயா? அப்படியா? மிக்க மகிழ்ச்சி சூரியபாகா. தங்களை எங்களுக்கு பிடித்துள்ளது. தங்களை எங்கள் மகள் விவாகம் செய்வதால் மிக்க பாக்கியம் அடைவாள். எங்கள் மகள் ஹீராவதிக்கும் தங்களை நிச்சயம் பிடிக்கும் என்று நம்புகிறோம். தங்களை கண்ட அன்றே நான் என் மனதில் தங்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன். தாங்கள் என் பெற்றோரிடம் விவாகத்தை பற்றி பேசுங்கள். பெற்றோரிடமா? சூரியபாகன் அவர்களிடம் பேசிவிடுவார். நாங்கள் இதை சிறிதும் எண்ணவில்லை. எங்கள் மகள் ஹீராவதிக்கு நல்ல வரன் கிடைத்து விட்டது. வா மகளே, உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். எங்களிடம் சூரியபாகன் அனைத்தும் கூறிவிட்டார். எங்களுக்கு இந்த சம்பந்தம் மிகவும் பிடித்துள்ளது. நாளை மறுநாள் உனக்கும் சூரியபாகனுக்கும் திருமணம் நிச்சயித்துள்ளோம். அதன் பிறகு துர்க்கை அன்னையின் கோயிலில் விவாகம் செய்ய உள்ளோம். தாயே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்கள்? நான் தங்களிடம் பிரார்த்தித்தது என்ன? ஏன் இந்த சோதனை? மனதை ஒருவரிடம் கொடுத்துவிட்டு விவாகம் இன்னொருவருடன் செய்வதா? தாயே, என்னால் இப்படி செய்ய இயலாது. ஒருவேளை இந்த விவாகம் எனக்கு நடந்துவிட்டால் தங்கள் சன்னதியில் என் உயிரை தியாகம் செய்து விடுவேன். பார்த்தாயா விக்ரம்? வாழ்க்கையில் எத்தனை வண்ணங்கள் என்று. ஒருவரை நேசிக்கிறார்கள், இன்னொருவரை விவாகம் செய்கிறார்கள். இதுதான் காலத்தின் கோலம். நேசித்தவனை கைவிட நேர்ந்ததால் ஈராவதி மிகவும் வேதனையும் துக்கமும் அடைந்தாள். முடிவாக சந்திரபானனை சந்திக்கச் சென்றார். இந்த விவாகத்தை நான் ஏற்க மாட்டேன். நான் உன்னை தான் நேசிக்கிறேன். அதனால் நான் தாங்களை தான் விவாகம் செய்வேன். ஹீராவதி,
நடந்ததை மறந்துவிடு. சூரியபாகன் மிகவும் நல்லவன். அவனை மணப்பது தவறில்லை. அதுவும் இல்லாமல் நான் அவனைப் போல வசதியானவனும் இல்லை. என்னிடம் இருப்பதும் அவன் கொடுத்தவைதான். ஆனால் நான் நேசித்தது தங்களை அல்லவா? என் மனதில் நான் தங்களை கணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உன் மனதையும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள். இனி சூரியபாகனுக்கு பத்தினியாக போகிறாய். என்னிடம் இதுபோல் பேசுவதெல்லாம் சிறிதும் சரியல்ல. அப்படியென்றால் தங்களுடைய முடிவு இதுதான் என்றால் என்னுடைய முடிவையும் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தங்களை தான் விரும்பினேன், தங்களை தான் விவாகம் செய்வேன். ஒருவேளை இது மட்டும் நடக்கவில்லை என்றால் நான் என் பிராணனை தியாகம் செய்வேன். அப்படியெல்லாம் கோராத ஹீராவதி. எனக்கு என் தோழன் தான் முக்கியமானவன். அவனைத் தவிர வேற எதுவும் முக்கியமல்ல. என்றுமே என் தோழனின் மகிழ்ச்சிக்கு தடையாக நான் இருக்கப் போவதில்லை. பிரமாதம் சந்திரபாகா, தோழமையை நன்றாக நிரூபித்து விட்டாய். தோழமை என்ற பெயரில் நான் எண்ணிராத வகையில் நீ துரோகம் இழைத்து விட்டாய். நான் உன்னை இன்றளவு தோழன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நீ எனக்கு வேலையாள் போல் மாறிவிட்டாய். சூரியபாகா, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. தோழமைக்கு நீ என்றுமே ஒரு களங்கமாகிவிட்டாய். இன்று என்னை கூனி குறுக வைத்து விட்டாய். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? ஈராவதி உன்னை மனமாற விரும்புகிறாள் என்று தெரிந்திருந்தும் நான் எப்படி அவளை விவாகம் செய்ய முடியும்? நீ அவளை நேசிப்பதை ஏன் என்னிடம் மறைத்தாய்? உன்னால் இன்று நான் ஒரு மிகப்பெரிய பாவம் செய்ய இருந்தேன். இதில் நீ எந்த தவறும் செய்யவில்லை. இதுதான் இயற்கையின் நியதி. இயற்கையின் நியதி வேறு விதமாக உள்ளது. ஈராவதி உன்னைத்தான் விவாகம் செய்வாள். சந்திரபாகா, எனது மகள் ஹீராவதி அன்னை துர்க்கையின் பரமபக்தை. அதனால் அவளுடைய பூஜைக்கு எந்த தடங்களும் நேரிடக்கூடாது. அதனால் தங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை. அவளுக்காக ஒரு சிறிய கோயிலை கட்டி கொடுங்கள். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். ஹீராவதியின் பூஜைக்கு தடை ஏற்படாது. விந்தையாக உள்ளது. இந்த கிராமத்தில் எனக்கு விவாகம் நடக்கும் என்று நான் எண்ணவில்லை. நீ மிகவும் கொடுத்து வைத்தவன். அதனால்தான் ஹீராவதி போன்ற உத்தமி உனக்கு மனைவியாக அமைந்துள்ளாள். இதெல்லாம் அந்த அன்னை துர்க்கையின் கருணைதான். நீ கூறுவது உண்மைதான். நாம் நகரத்துக்கு சென்ற பின் ஹீராவதிக்காக அன்னை துர்க்கையின் கோவிலை நிர்மாணிக்கப் போகிறேன். நில்லுங்கள், நில்லுங்கள். இறங்கு.
விடுங்கள் தாயே. வேண்டாம், அவரை எதுவும் செய்யாதே. சந்திரபாகா! நான் யார் என்று தெரிகிறதா? என்னை உற்று பாருங்கள். உங்களால் தான் நான் இந்த கண்ணை இழந்தேன். சில நாட்களுக்கு முன்பு போராடிய பொழுது உங்களால் இது நேரிட்டது. இன்று அதற்கு தண்டனையாக உங்கள் இருவரின் சிரத்தையும் துண்டிக்கப் போகிறேன். ஏய்! இது என்ன கொடுமை! என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தாயே துர்கா, ஏன் என்னை இவ்வாறு ஏமாற்றினீர்கள்? என்னால் நம்ப முடியவில்லை. தாயே, எனக்கு 2 வயது இருந்த பொழுது நான் உங்களை நினைத்து விரதம் இருந்தேன். தாங்கள் என்னை தவம் போல் வாழ்ந்து வந்தேன். உங்களிடம் ஆசை பெற்றுதானே நான் இந்த வரனை ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாளும் தவறாமல் நான் தங்கள் நெற்றியில் திலகமிட்டேன். ஆனால் இன்று என் திலகம் அழிந்து விட்டது. தாயே, தங்களால் முடிந்தால் எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்க. இல்லை என்றால் நானும் என் பிராணனை தியாகம் செய்கிறேன். ஈராவதி, கவலை கொள்ளாதே. உன்னுடைய மாங்கல்யத்திற்கு ஒரு குறையும் நேராது. நான் அவர்களை உயிர்ப்பிக்கிறேன். விரைந்து செல். இருவரின் சிரத்தையும் அவர்கள் சரீரத்தில் வை.
என்ன சூரியபாகா, இது என்ன? என் சிரம் உன் சரீரத்தில் உள்ளது. அதோடு என் சிரம் உன் சரீரத்தில். விக்ரமாதித்யா, தாய் துர்கா தேவி ஹீராவதியை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டாய் என்று எண்ணுகிறாய் அல்லவா? அதுதான் இல்லை. இது அன்னை துர்க்கை செய்யவில்லை, ஹீராவதி தான் செய்தாள். அவள் அந்த நேரத்தில் பதட்டத்தினால் சூரியபாணனின் சிரத்தை சந்திரபாணனிடமும் சந்திரபாணனின் சிரத்தை சூரியபாணனிடமும் இணைத்து விட்டாள். இப்போது கூறு விக்ரமாதித்யா, ஹீராவதியின் பதி யாராக இருக்கக்கூடும்? கூறு. நீதான் ஞானஸ்தனாயிற்றே, உன் ஞானத்தின் முன்னால் எல்லாம் தவிடுபொடியாகிவிடுமே. பதிலை கூறு விக்ரமாதித்யா. அவளுடைய பதி யாராக இருப்பார்கள்? நண்பனின் உடலில் பதியின் சிரம், பதியின் சிரத்தில் நண்பனின் உடல். இப்பொழுது கூறு விக்ரமாதித்யா, அந்த ஹீராவதியின் பதி யாராக இருக்கக்கூடும்? பதில் தெரிந்தும் நீ கூறாவிடில் உன் சிரத்தை சுக்கு நூறாக உடைத்து விடுவேன். பதில் கூறு விக்ரமா, பதில் கூறு. கூறுகிறேன் வேதாளமே. ஒரு மனிதனின் அடையாளம் என்பதே தனத்தையும் பொருளையும் வைத்துத்தான் கூற இயலும். மனிதனை என்றுமே 2 பாகங்களாக பகிர்ந்து கொள்வது என்பது இயலாத காரியமாகும். அதேபோல் ஒரு யுவதியும் ஒரு ஆணின் மனதோடும் பொருளோடும் தான் சம்பந்தப்படுகிறான். அதுதான் இயற்கையின் நியதி. தனத்தால் சிலவற்றை செய்ய முடியும், சரீர உழைப்பால் சிலவற்றை நம்மால் சாதிக்கவும் முடியும். அதனால் இரண்டிற்கும் தனி மரியாதை உள்ளது. இருந்தாலும் சரீரத்தில் முக்கிய பாகம் என்பதே சிரம்தான். அந்த சிரத்தில் உள்ள மூளையின் ஆணைப்படி சரீரம் என்பது முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கோ சரீரம் தோழனுடையது, சிரம் கணவனுடையது. இதற்கு அர்த்தம், சந்திரபாகனின் சிரம் எந்த உடலில் உள்ளதோ அவன்தான் ஹீராவதியின் பதி. பிரமாதம். சரியான பதிலை கூறிவிட்டாய். இதுதான் நீதி என்பது. அதனால் தான் உன்னை இந்த உலகம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரமாதம். ஆனால் விக்ரமா, நீயும் ஒரு மனிதன் தானே? நீ என்னுடைய நிபந்தனைகளை மறந்து போய்விட்டாய். நீ பதில் உரைத்தாய், நான் செல்கிறேன். திரும்பிச் செல் விக்ரமா, திரும்பிச் செல். என்னை பின்தொடராதே, பயனளிக்காது. நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன்.